அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். மனிதன் அவனுக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படுகின்ற பொழுது, சொல்லனா துயரங்களை அவன் அனுபவிக்கின்ற பொழுது, ஒரு கட்டத்திலே எல்லை மீறி விடுகிறான். எல்லை மீறி அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது, என்ன வார்த்தைகளை நாம் பேசுகிறோம், எப்படி வார்த்தைகளை கொட்டுகிறோம் என்று தெரியாமல் பல நேரங்களிலே குப்பைகளை கொட்ட ஆரம்பித்து விடுகிறான். இது எந்த அளவுக்கு இது முற்றி போய் விடுகிறது என்று சொன்னால், படைத்த இறைவனையே திட்ட ஆரம்பித்து விடுகிறான். இறைவா, உனக்கு கண் இல்லையா? உனக்கு காது இல்லையா? உனக்கு கேட்காதா? என் கஷ்டங்கள் உனக்கு புரியாதா? என்றைக்காவது நான் தொழுகையை தவற விட்டிருக்கிறேனா? ஃபஜ்ர் தொழுகைக்கு தூக்கத்திலிருந்து எழுந்திருத்து வேகமாக பள்ளிக்கு செல்வேன். ஐவேளை தொழுகையை முன்சஃபிலே நின்று பேணுதலாக தொழுவேன். ரமலானிலே நோன்பு நோற்பேன். என்னால் முடிந்த தான தர்மங்களை செய்வேன். இப்படி அடுக்கடுக்காக எல்லா நன்மைகளை நாம் செய்தும் கூட, என்னை நீ ஏன் சோதிக்கிறாய்? உனக்கு கண் இல்லையா? இறைவா, உனக்கு இரக்கம் இல்லையா என்று தகாத வார்த்தையை மனிதன் கொற்றி விடுகிறான். வார்த்தைகளில் கவனம் தேவை. சக மனிதர்களிடத்திலே வார்த்தைகளை கொட்டிவிடுகின்ற பொழுது அது உறவிலே சில விரிசல்களை உண்டாக்கும். ஆனால் இறைவனுக்கு எதிராக நாம் வார்த்தைகளை வீசுகின்ற பொழுது அது நம்முடைய ஈமானையே பாதிக்கும். ஈமானை குடைத்துவிடும். ஈமானிலே அது ஒரு சேதத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை புரிந்து கொள்வோம். சிரமங்கள் இறைவன் நமக்கு தருகிறான் என்று சொன்னால், நம் சக்திக்கு மீறி எந்த ஆத்மாவையும் நாம் தண்டிப்பதில்லை, சிரமப்படுத்துவதில்லை என்று குர்ஆன் கூறியதைப் போல, நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு தாங்குகின்ற அளவுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் என்ற நியதியை புரிந்து கொண்டு, எல்லாம் நன்மைக்கு என்று கடந்து செல்லக்கூடிய பண்புதான் இறை நம்பிக்கையாளர்களிடையே இருக்க வேண்டும். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.